இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்ல ஒரு பிரதர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வாடகை எப்படி ப்ரோ கரெக்டாக வாங்குறது, எப்படி கிடைக்கும் கரெக்டாக அப்படின்றத கேட்டிருக்காரு. ஸோ அதை எப்படி அவர் கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கரெக்டாக ஒரு ரூபா கூட கம்மி பண்ணாமல் வாங்குறது அப்படின்றத கேட்டிருக்காரு. இதுக்கான பதில் நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உழவு கரெக்டான முறையில் ஓட்டினா அவங்க கொடுக்குற வாடகை கரெக்டாக கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ நீங்கள் என்னதான் உருண்டு போயிருந்தாலும் அவங்க கொடுக்குறதான் கொடுப்பாங்க. அதனால வாடகையை ரொம்பவும் கம்மி பண்ணாமல் கரெக்டான முறையில் எப்படி வாங்குறது அப்படின்ற ட்ரிக்ஸை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரிக்ஸ் நம்பர் 1 நோட் பண்ணி வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உழவு ஓட்ட போகிறீங்கன்னா உங்களோட காசில் டீசல் போட்டு போகவே போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. எப்படி கம்மி பண்ணி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் உங்கள் காசுலேயே டீசல் போட்டு போகும்போது அங்கே போயிட்டு உழவு ஓட்டிட்டு இவ்வளோ நேரம் ஓடி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 100-200 பிடிப்பாங்க. அந்த 100-200 பிடிக்காமல் எப்படி வாங்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட காசுலேயே நம்ம டீசல் போட்டு போகிறோம். அப்படி போனால் மட்டும்தான் நமக்கு லாஸ்ட்டில் ஃபுல்லாக தருவாங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு வயலில் போயிட்டு உழவு ஓட்டுறீங்க. அப்படி ஓட்டும் போது இப்போ ஒரு 2 மணி நேரம் ஓடி இருக்கு. அந்த 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு? 2400 ரூபாய். அந்த 2400 ரூபாயை மொத்தமாக போய் அவங்க கிட்ட கேட்கும் போது அது பெருசாக தெரியும். அதனால் நீங்கள் முன்னாடியே அவங்க கொல்லைக்கு போகும்போது ஒரு 1000 ரூபா டீசலுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா, திருப்பியும் போயிட்டு மீதி காசு வாங்கும்போது அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. நம்ம கேட்குற காசை கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு கொல்லைக்கு வயலுக்கு ஏர் ஓட்ட போகிறீங்கன்னா முன்னாடியே அமௌண்ட் வாங்கிட்டு போகிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மீதி அமௌண்ட்டும் அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக அடையும். ஸோ இதனால தான் நான் இந்த ட்ரிக்ஸை உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இதை நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். 2வது ட்ரிக்கு, நீங்கள் ஒரு இடத்த ஒரு 5000 ரூபாய்க்கு மொத்தமாக ஓட்டி வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த மொத்தமாக ஓட்டி வச்சுருக்கிறத போயிட்டு 5000 ரூபாய் கேட்கும்போது கண்டிப்பாக பெருசாக தானே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். நீங்கள் உங்கள் காசில் போட்டு டீசல் போட்டு வாங்கி ஓட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ போய் மொத்தமாக 5000 ரூபாய் கேட்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொடுக்க முடியாமல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பண்ணுற பெரிய தப்பே இதுதான். மொத்தமாக போய் கேட்கும் போது தான் அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு நமக்கு கம்மியாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அமௌண்ட்டும் கம்மியாகக்கூடாது, கரெக்டாக நம்மக்கிட்ட அடையணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதனால் நான் சொல்கிற ட்ரிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தமாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுவே நீங்கள் இப்போ தான் ஓட்ட போகிறோம், புதுசாக ஓட்ட போகிறோன்னா முன்னாடியே டீசலுக்கு காசு வாங்கிட்டு போயிடுங்க. ஸோ அது ரொம்ப பெட்ரு. நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு வாங்குறதோட நீங்கள் டீசலுக்கு முன்னாடியே காசு வாங்கிட்டு போகிறது ரொம்ப பெட்ரு. ஸோ இதுக்கு மேலே இந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ கஸ்டமரை டீல் பண்ணுறதுக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். போக போக இன்னும் வீடியோவில் நம்ம நிறையா பார்க்கலாம். ஸோ அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம ஐடி டே ரொட்டீனை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க.